அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் முதல் வெள்ளி. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இன்னைக்கு எல்லா மன்றங்களுக்குமே நாடகம் இருக்கு. நாடகம் இல்லாத மன்றமே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எல்லா டீமுக்குமே நாடகம் இருக்கு. ஆடி 1ஆம் தேதி பெரும்பிக்கிழமையில வர்றதில்லை, ஒரு முறைதான் அந்த மாதிரி வரும். ஒரு 4-5 வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த மாதிரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆடி முதல் நாளே வந்திருக்கு. அது ஒரு சிறப்பு. அதனால எல்லா டீமுக்குமே நாடகம் இருக்கு. கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், வேலூர் அடுத்த ஆலங்கநேரி ஆரணி தனுஷ் நாடக மன்றம், வாலாஜா ஜம்புகுளம் அடுத்த லோகாபுரம் பாளையத்துல நாடகம். இன்னைக்கு லோகாபுரத்துல 2 இடத்துல நாடகம் இருக்கு. சுமதி நாடக மன்றம் லோகாபுரம் ஊர்ல ஆடுறாங்க. நம்ம தனுஷ் நாடக மன்றம் லோகாபுரம் பாளையத்துல ஆடுறாங்க. ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மழையூர். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த ஆலப்பாக்கம். ஆரணி சபரி நாடக மன்றம், தேவனூர் கூற்றோடு அடுத்த பெரும்பூண்டி. அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், ஆரணி சதுப்பேரி அடுத்த ஜம்புகோணாவட்டு. ஆரணி சரவணா நாடக மன்றம், சேத்பட் அடுத்த மருத்துவம்பாடி. அரக்கோணம் வெங்கடேஸ்வரா நாடக மன்றம், போலூர் அடுத்த ஓகூர்ல நாடகம். உத்திரமேரூர் கலைமதி நாடக மன்றம், பெரணமல்லூர் அடுத்த சந்திரம்பாடி. காஞ்சி அபிராமி நாடக மன்றம், பிரம்மதேசம் அடுத்த பனமுகை. ஆரணி துளசி நாடக மன்றம், சந்தவாசல் கேலூர் அடுத்த கருங்காலி குப்பம். ஆரணி ராஜா நாடக மன்றம், ஆரணி எஸ்வி நகரம் அடுத்த புதுப்பேட்டை. வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வந்தவாசி டு தெல்லாறு அடுத்த கூடலூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ வாரி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த வெலுக்கம்பட்டு. வடஇலுப்பை பரணி நாடக மன்றம், போலூர் அத்திமூர் அடுத்த ஜம்பங்கிபுரம். ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம், வலத்தி அடுத்த சோழகுணம் பட்டி. அரக்கோணம் சீதா நாடக மன்றம், வாலாஜா அடுத்த தலங்கை. ஆரணி வினிதா நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த மண்டகுளத்தூர். சிவாஜி 2 நாடக மன்றம், செஞ்சி ஒட்டம்பட்டு அடுத்த கொம்மேடுல நாடகம். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், வேலூர் ஊசூர் தங்கக்கோவில் அடுத்த புத்தூர்ல நாடகம். வடசேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், வேலூர் பொய்கை அடுத்த மோட்டூர்ல நாடகம். வேலூர் ஏர்போர்ட் கூற்றோடு அடுத்த பொய்கை மோட்டூர்ல நாடகம். கட்டியா மந்தல் இனியா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த புலிரம்பாக்கம். செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம், ஆரணி கேலூர் அடுத்த கல்வாசல்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ சுபம் நாடக மன்றம், தேசூர் அடுத்த சின்ன அகரம். வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், சேத்பட்டு சின்ன கொழப்பலூர் அடுத்த கல்யாணபுரம். மேல் மலையனூர் விமலா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த கப்பை. ஆரணி ஸ்ரீ சிவஸ்ரீ நாடக மன்றம், போலூர் அடுத்த பொத்தரை அம்பேத்கர் நகர். இன்னைக்கு பொத்தரையில 2 டீமுக்கு நாடகம். சக்தி நாடக மன்றம் பொத்தரை, சிவஸ்ரீ நாடக மன்றம் பொத்தரை அம்பேத்கர் நகர் 2 இடத்துல நாடகம் இருக்கு. கலை ரசிகர்கள் போய் பார்க்கலாம். கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், வேலூர் ஏர்போர்ட் கூற்றோடு அடுத்த அன்பூண்டி. ஆரணி ஸ்ரீ சக்தி நாடக மன்றம், போலூர் அடுத்த பொத்தரை. கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், தேசூர் அடுத்த பெண்ணாட்டகரம். தேசூர் டு தெல்லாறு அடுத்த பெண்ணாட்டகரம். செஞ்சி சிவாஜி 1 நாடக மன்றம், சேத்பட் அடுத்த அரசம்பட்டு. ஆரணி மனோ நாடக மன்றம், கண்ணமங்கலம் அடுத்த சின்ன சலமநத்தம். ஆரணி நந்தினி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த குப்பத்துல நாடகம். ஆரணி மதனிகா நாடக மன்றம், அமிர்தி அடுத்த வேலூர் அமிர்தி அடுத்த மேல் முருகமந்தை. மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், சேத்பட் அடுத்த வயலூர். வந்தவாசி கங்கா நாடக மன்றம், செய்யாறு அடுத்த முக்கூர். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த கீழ்புதுப்பாக்கம். காஞ்சி கௌரி நாடக மன்றம், சட்டத்தாங்கல் அடுத்த சித்தாத்தூர் அம்மன் ஆலயம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், செய்யாறு அடுத்த பாராசூர்.
ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், ஆரணி சந்தவாசல் அடுத்த விலாங்குப்பம், ஆரணி ஸ்ரீ மகேஸ்வரி நாடக மன்றம், சேத்பட் அடுத்த நம்பேடு அண்ணாநகர், பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த சோத்துக்கன்னி, ஆரணி சுமதி நாடக மன்றம், ஜம்புகுளம் வாலாஜா அடுத்த லோகாபுரம், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், வேலூர் கனியம்பாடி அடுத்த சாத்துப்பாளையம், கடுகனூர் வைஷ்ணவி நாடக மன்றம், சென்னை மேடவாக்கம் அடுத்த வெட்டுவாங்கேணி 31வது குறுக்கு தெரு, கற்பக விநாயகர் நகர்ல நாடகம். சென்னை அட்ரஸ் முழுமையா சொல்லிட்டேன். இன்னைக்கு கமெண்ட்ல போட வேண்டியது இல்லை, உங்களுக்காக முன்னாலே கேட்டு தெளிவா ஊர்க்காரர்கிட்ட கேட்டு சொல்லிட்டேன். ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், தேவிகாபுரம் அடுத்த பெரிய விழாப்பாக்கம், ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடக மன்றம், விண்ணமங்கலம் அடுத்த குடிசைக்கரை, வந்தவாசி ரேணுகாதேவி நாடக மன்றம், மரக்கோணம் அடுத்த வட அகரம், மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி நாடக மன்றம், உத்திரமேரூர் அடுத்த புழுதிவாக்கம் கூற்றோடு. கிராம மக்களுக்கான சில கோரிக்கை, எங்களுடைய நாடக கலைஞர்களுக்கும் ஒரு சில கோரிக்கை, அதாவது வேண்டுகோள்னு சொல்லலாம், கோரிக்கைன்னு சொல்லலாம், இல்ல உங்களுடைய நலன் விரும்பியா சில நல்லது சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்கலாம். நம்ம தினசரி ஒரு சீசன் டைம்ல நாங்க ஃபேஸ் பண்ற சில விஷயங்களை பத்தி இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். நீங்க செலெக்ஷன் பண்ணி நீங்க இதுதான் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிற டீம் உங்களுக்கு கொடுத்து நீங்க நினைக்கிற சூப்பரான ஒரு டேட் கொடுத்து உங்களுக்கு நாங்க நாடகம் புக் பண்றோம். உங்க ஊர்ல நாடகம் சீக்கிரமா ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா முதல்ல கிராம மக்கள் நீங்க செய்ய வேண்டியது உணவு உபசரிப்பு. நீங்க புக் பண்ணிக்கிற நாடக மன்றம் வந்த உடனே சாப்பிட்டீங்களா, சாப்பாடு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நாடகம் முன்ன நின்று புக் பண்ண சகோதரர்கள் அவங்களுக்கு வழி நடத்தி எந்த இடத்துல நீங்க சாப்பாடு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லி அவங்களை கூட்டு போய் நீங்க சாப்பாடு கொடுத்துருங்க. நீங்க ஒரு 9:30 மணிக்குள்ள சாப்பாடு கொடுத்தீங்கன்னா தான் அவங்களால அதுக்கு அடுத்த வேலையை செய்ய முடியும். அவங்களுக்கு நாடகத்துக்கு என்னென்ன பொருள் தேவை, மன்றத்துடைய உரிமையாளரோ இல்ல ஆசிரியரையோ பார்த்து அவங்களுக்கு என்னென்ன பொருள் தரணும், நான் பில்லு பின்னாடியே பிரிண்ட் பண்ணியிருப்பேன். நாடகத்துக்கு தேவையான எண்ணெய், பூ மாலை, வெத்தலை பாக்கு அதெல்லாம் இருக்கும். அது எல்லாமே வாங்கிட்டு போயிட்டு எல்லாம் கொடுங்க. கொடுத்துட்டு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு நாவல்ஸ் வேணுமா, நாவல்ஸ்லேயே வந்துட்டு அம்மன் வேஷம் வேணுமா வேணாமா, இல்ல புராணம் வேணுமா அப்படிங்கறதெல்லாம் நாடகம் ஆரம்பிக்கும் போதே சொல்லிடணும். அதுவும் இந்த பொருள்லாம் இதுல இருக்கு பாருங்க, எங்களுக்கு அம்மன் வேஷம் கட்டாயம் வேணும், இதுல வந்து நாங்க சேவல் சட்டி எல்லாம் தனியா வச்சிருக்கோம் பாருங்க, எங்களுக்கு நீங்க அம்மன் வேஷமும் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நீங்க அந்த நேரத்துல பேசிடணும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை முதல்ல சொல்லிடுங்க. அதே போல நாடகக்காரர்கிட்ட தெளிவா பேசிடுங்க. இப்போ உங்களுக்கு எல்லா பொருளும் நான் வச்சுட்டேன், இதுக்கு மேல உங்களுக்கு என்ன பொருள் வேணாலும் எனக்கு இப்பயே சொல்லிடுங்க, நைட் 1 மணி 2 மணி அரிசி எடுத்துட்டு வாங்க, ஒரு முறம் எடுத்துட்டு வாங்க அப்படின்றதெல்லாம் அந்நேத்தி கேட்காதீங்க. எது வேணாலும் இப்பயே சொல்லிடுங்க, நான் எத்தனை வந்து உங்களுக்கு மொத்தமே நாடக மேடையாண்ட வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுங்க. நாங்க எல்லாமே கொடுத்துட்டோம்க்கா, இன்னும் உங்க ஆட்டக்காரர் தான் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்க போன் பண்ணி ஏன் இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாடக மன்றத்துக்கிட்ட கேட்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அக்கா இன்னும் தாட்டே போட்டு கொடுக்கலக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விலை கிடையாது, நாடகக்காரங்களை கூட எடுத்துட்டு போகலாம். என்னன்னா சில ஏரியாங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மண் தரையா இருக்கும், கொஞ்சம் சேரும் சகதியமா இருக்கும். தினந்தோறும் இவங்களே தாட்டு எடுத்துன்னு போய் அங்க விரிச்சு போட்டு திரும்ப அந்த மண் எடுத்துட்டு வந்து வேன்ல வச்சு கொண்டு போக முடியாது. அது ஒரு பெரிய ரேட் இல்ல, வாங்கணும்னா நம்ம ஆட்டக்காரங்களே கூட அதை வாங்கிடலாம். இருந்தாலும் அந்த நாள்ல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா நாடக மேடை போட்டு கலைஞர்கள் கீழே உட்கார்றதுக்காக இந்த பழைய பேனரு தாட்டு அப்படின்னு கீழே போட்டு ரெடி பண்ணி கொடுத்தாதான் இவங்க உள்ளவே போவாங்க. அது சில கிராமங்களுக்கு தெரியாம இருக்கு. அதனால கொஞ்சம் இந்த தாட்டு போடுறது ரொம்ப பெரிய வேலை, அந்த ப்ராசஸ் கொஞ்சம் சூப்பரா பண்ணி கொடுத்துருங்க, எங்க ஆளுங்க போய் உள்ள உட்கார்ற மாதிரி. ஏன்னா நாடக மேடை சுத்தி இருக்கிற இடம்லாம் ஒரு சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செடி செட்டுமா அப்படிலாம் இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி தாட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க உள்ள போய் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, நாடக கம்பெனியில இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லா ஊருக்குமே வெவ்வேறு ஊருக்கு போறாங்க, வெவ்வேறு தண்ணி குடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தண்ணி மாற மாற தொண்டை மாறிடுச்சுன்னா பாட்டு எடுக்க முடியாது. அதனால எல்லா கிராம மக்களுமே இனிமேல் உங்க ஊருக்கு வரக்கூடிய நாடக மன்றங்களுக்கு முடிஞ்சது ஒரே ஒரு கேன் தண்ணி போதும், இல்லைன்னா 2 கேன் தண்ணி போதும். ஒரு கேன் தண்ணி சரியா போயிடும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு 2 கேன் தண்ணி சொன்னீங்கன்னா கலைஞர்கள் நைட்டு சாப்பிட்டு நைட் முழுக்க கண்ணு முழிக்கும் போது ஒரு டைம் இல்ல 2 டைம் தான் டீ குடிப்பாங்க. ஆனா குடிநீர் தான் அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதுலயுமே சித்திரையில இருந்து ஆடி வரைக்கும் வெயில் அதிகமா இருக்கிறதுனால தண்ணி தாகம் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல கேன் தண்ணி கேட்கும் போது நானே எங்க ஊர் தண்ணி தான் குடிக்கிறேன், நீங்க என்ன கேன் கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மன கஷ்டம் வருதுன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நம்ம ஊர் தண்ணி நமக்கு செட் ஆகும், நம்மளே புதுசா ஒரு இடத்துக்கு போய் தண்ணி குடிக்கும் போது அது செட் ஆகாது.
அதனால கிராம மக்கள்லாம் கொஞ்சம் இனிமேல் தொடர்ந்து வரக்கூடிய மன்றங்களுக்கு கேன் வாட்டர் கொஞ்சம் சப்ளை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரே ஒரு கேன் கூட போதும். நாடகம் தாம்பலம் கொடுத்த ஊர் மக்கள் வரக்கூடிய கலைஞர்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பா அதாவது மெயினா சில ஊர்ல சொல்லுவாங்க, எங்க ஊர்லாம் பிரச்சனையே வராதுமா, நான் வந்து சேர் போட்டு மேடைக்கு எதிர்க்கவே உட்காந்துப்பேன், ஒரு சின்ன பிரச்சனை வராது, யாருன்னா சத்தம் போட்டாங்கன்னா கூட நான் சவுண்ட் விட்டேன்னா எங்க பசங்க அமைதியாயிடுவாங்க அப்படின்னு சில பெரியவங்க சொல்லும் போது அது கேட்கவே சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி ஊர்ல நாடகம் கண்டிப்பா குறையாது. கம்மியான மன்றம் போனா கூட அந்த இடத்துல சூப்பரா ஆயிடும். அந்த மாதிரி நாடகத்தை அமைதியா உட்காந்து பார்த்தா மட்டும்தான் எந்த மன்றமுமே அவங்க கிட்ட இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வர முடியும். போன உடனே ஒரு சிலர் வந்து ஏதாச்சும் அவங்க கிட்ட நெகட்டிவா பேச பேச கலைஞர்களுக்கே அது ஒரு கஷ்டமாயிடும். நீங்களே யோசிச்சு பாருங்க, சித்திரை 1ஆம் தேதியில இருந்து ஆவணி புரட்டாசி வரைக்கும் தொடர்ந்து கண்முழிக்கக்கூடிய கலைஞர்களுக்கு உடம்பு எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். அந்த நேரத்துல அதையும் மீறி அவங்க அவங்களோட தொழிலை செய்யறாங்க. கலை தொழிலுக்காக அவங்க அவங்கள நம்பி வரும்போது நாடக கலைஞர்களுக்கான ஒரு ஒத்துழைப்பு எல்லா கிராமத்திலுமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அதே போல காலையில நாடகம் முடிஞ்சதும் நாடகம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுடைய மன்றத்துடைய ஒவ்வொரு மன்றமும் வீடியோ எடுப்பாங்க. அந்த வீடியோல உங்க மனசுல நாடகக்காரங்க எப்படி எத்தனை மணிக்கு வந்தாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, நாடகம் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்க அந்த வீடியோல எனக்கு சும்மா ஷார்ட்டா ஒரு நிமிஷத்து வீடியோ தான், அக்கா நல்லா இருந்தது, அம்முமா நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய ஊருக்காரங்க பேசி அனுப்புறாங்க. அதை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வார்த்தை தான் காலையில எங்க நாடகக்காரங்க நாடகம் முடிஞ்சு கையில வாங்குற காசை விட அந்த வார்த்தை வந்து எங்க நாடகக்காரங்களுக்கு ஒரு நல்ல உற்சாகத்தை கொடுக்குது. நீங்களும் ஒரு ஒத்துழைப்பு கொடுங்க. கலைஞர்களும் கண்டிப்பா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. 2 கை சேர்ந்தால்தான் ஓசை. அது போல ஊர் மக்களும் எங்களுடைய கலைஞர்களும் சேர்ந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த கிராமத்துல நாடகம் சூப்பரா இருக்கும். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன், நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.